பிடிஎஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ஒரு ஆர்மி இருக்குது ஓகேங்களா, உலகளாவிய அளவில் இருக்குது. எப்படி முதல்ல பிக் பாஸ்ன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவி ஆர்மி இருந்துச்சு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் ஆர்மின்னு சொல்லி உலக அளவில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்களுடைய போல. என் தங்கச்சி 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு ஃபேன். அவங்க எங்கே இருக்கிறாங்க? பிடிஎஸ் இருக்கிறது சவுத் கொரியாவில். நாம் இருக்கிறது இங்கே சேலம் ஓகேங்களா. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு சவுத் கொரியாவில் தென் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஆர்மி வந்து ஃபேனாக இருக்கிறாங்க. கடல் கடந்து 1000 கிலோமீட்டர் கடந்து 2000 கிலோமீட்டர் கடந்து இவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்கிறாங்க. ஓகே, பிடிஎஸ்னால் யார், அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க, அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க முதல்ல பிடிஎஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஓகேங்களா. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் குரூப் மாதிரி. அவங்க வந்து ஒரு ராப் சிங்கர்ஸ் ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அந்த நாடுகளில் மேலை நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்ப எளிமையான முறையில் வந்து ஒரு சின்ன வயசு இருக்கிறவங்களாம் ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களா, கூட்டிகிட்டு போய் கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்களாம். இத்தனை வருஷம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வீடியோ ரெடி பண்ணி கொடுக்கணும், ஒரு பாட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரெடி பண்ணி வீடியோ பாட்டு இதெல்லாம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போடணும், அவங்க யார்கிட்ட எப்படி பேசணும், அவங்க மொபைல் யூஸ் பண்ண அலவுடே கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து அதை கலந்துக்கிட்டதான் ஆகணும். இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய குரூப் மெம்பர்ஸ் யார் யார், அதை பற்றி தான் தெரிஞ்சு போகிறோம். வேற வீடியோ போகலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் இருக்கிறாங்க. பிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வலைவலி பக்கத்தில் காணொலி இருக்குது. அவங்களுடைய ஏகப்பட்ட காணொலிகள் இருக்குது. அவங்களுடைய லாங்குவேஜில் தான் வச்சுருக்காங்க, சவுத் கொரியன் லாங்குவேஜில். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அவங்களுக்கான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஆர்மின்னு சொல்லியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு பையனோட பேர் என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இதை காமிச்சோன்னா எல்லாம் ரெட்டலைன்னு நினச்சிக்காதீங்க. அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பையனோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சவுத் கொரியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. யாராக இருந்தாலுமே சரி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்கொரிய இராணுவத்தில் வந்து ஸ்கூல் படிப்பு முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே குறிப்பிட்ட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் வேலை செஞ்சே ஆகணும். இன்றைக்கி உலகமே கொண்டாடக்கூடிய பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ராப் சிங்கர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு தென்கொரியாவினுடைய இராணுவத்தில் பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைனாலும் நாட்டுக்கு சேவை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமாக நம்மளுடைய தென்கொரியாவிலையும் வடகொரியாவிலையும் இருக்குது. நம்ம ஊரில் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அந்த ஊரில் அந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் ஆர்மிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? மக்களாகிய நீங்களா நாம்பளா? கிடையவே கிடையாது. அவங்க பேரண்ட்டா? அதுவும் கிடையாது. இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள் யார்? அந்த கார்ப்பரேட் கம்பெனி தான். அந்த கார்ப்பரேட் கம்பெனி வந்து இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய மொபைல்லாம் பறித்து வச்சுக்குவாங்க. ஒரு மொபைல் அப்படிங்கிறத இவங்க யூஸ் பண்ண முடியாது. இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளும் கொடுத்து இவங்களை வந்து ஒரு அடிக்ஷனாக மாற்றி வச்சுருவாங்க. என்ன அடிக்ஷனு? ஒரு ட்ரக் அடிக்டராக மாற்றி வச்சுருப்பாங்க மேக்ஸிமம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இவங்க வந்து இவங்களை கான்ட்ராக்ட் விட்டு வெளியில் போகக்கூடாது. இவங்க கான்ட்ராக்ட் டைம் முடிஞ்சாலும் மறுபடியும் வந்து இவங்க நம்மக்கிட்டே வேலை செய்யணுங்கிற அந்த சுயநலத்துக்கோசரம் இவங்களை ஏதோ ஒரு விதத்தில் ட்ரக் அடிக்டராகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு அடிக்டராகவோ வச்சுருந்து இவங்களுக்கு கீழே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன ட்ரெஸ்ஸு போடணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு சினிமா நடிகை ஒருத்தர் இருப்பாங்க, தமிழ் சினிமா நடிகை நதியான்னு சொல்லிட்டு. நதியா ஜடை அப்படின்னு சொல்லிட்டு நதியா என்ன ஜடை போடுறாங்களோ அதெல்லாம் பார்த்து அப்போ ட்ரெண்டிங்லலாம் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம சந்திரமுகி படம் வந்தப்போ ஜோதிகாக்கா என்ன அந்த பரதநாட்டிய ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அது ஃபேமஸ் ட்ரெண்டிங்கு. அதை பார்த்துலாம் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் எப்படி ஒவ்வொரு ஹீரோவை பார்த்து நம்ம ஆளுங்க ஹேர் ஸ்டைல் விடுறது தாடி விடுறது எப்படி ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி கேஜிஎஃப் பார்த்துட்டு எத்தனை பேர் தாடி விட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு படத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த பிடிஎஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இவங்களை இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து பாட சொல்லுங்கள், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நான் பிராண்ட் பண்ணி நான் இது பண்ணிக்குவேன். இப்போ நான் இந்த சிவப்பு கலர் பண்ணின்னு போட்டுறேன், இங்கே ஏதோ ஒரு சிம்பிள் போட்டிருக்குது, இதை நான் பார்த்துட்டு ஒரு வியாபாரம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு விளம்பரம் பண்ணி கொடுக்குறேன், இதை போட்டு வந்து பாட்டு பாடுறேன். இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனிக்காரங்க, இந்த பாருங்கள் இந்த மாதிரி சபரி இந்த மாதிரி டிஷர்ட் போட்டு வந்தார், இது வந்து எங்ககிட்ட இருக்குது, இது விலை கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை வாங்குவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைனாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கார்ப்பரேட் கம்பெனிகளாலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது. இது வந்து முழுக்க கார்ப்பரேட் கையில் தான் இருக்குது. அவங்க விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைனாலும் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா குறிப்பிட்ட வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நவரவே முடியாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தங்க கூண்டுக்குள்ளே இருக்கிற கிளி மாதிரி தான். தங்க கூண்டுக்குள்ளேயே இருந்தாலும் அந்த கிளிக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அந்த கிளிக்கு அது தேவையே இல்லை.
தங்க கூண்டா இருந்தா மட்டும் என்ன இப்ப? எந்த ஒரு பயனும் இல்ல. ஸ்டாலின் சொல்ற மாரி எந்த பயனும் இல்ல.